ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிடாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப்னு ஒரு சைனீஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்ட்ரீட்ல யூடியூபர்ஸ் தான் கேள்வி கேட்குற மாதிரி இங்கே நம்ம ஹீரோனு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹீரோயின் சொல்ற பதில் மாத்திரம் நம்ம ஹீரோ பதில் சொல்றான். ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சே, ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு பிளைண்டட் வரதான் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டேரக்டா சொல்றான். அதை பார்த்த ஹீரோ வந்து ஷாக் ஆகிருக்கா. ஏன்னா நம்ம எதுவுமே பேசுற அது கூட நீங்க இப்படி பேசுறீங்க போது ஒண்ணு இல்லை, நம்மளுக்கும் வயசாட்டு போகுதுல, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல வெயிட்ட தெரியாம தண்ணி கொட்டிடுறா. அதை பார்த்துனே அவன் கண்ணாமல கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஏன் ஒரு டென்ஷன் ஆகி அப்படி கேட்கும்போது ஆமா அவன் கண்ணே தெரில, என்னத்தான் வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது ஆமாம்மா, அவளுக்கு மட்டும் இல்லை எனக்குமே கண்ணு தெரில, இனிமேல் ரெண்டு பேரும் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நேராக போனவ இந்த வெயிட்ட நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி செம்மையா திட்டுறாங்க. ஏன்டி இப்படி பேசினேன், பிளைண்டட்ல போனால் இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே திட்டும் போது ஃபோனை வைமான்னு சொல்லி ஃபோனை வச்சிடறா. ஃப்ரெண்டுக்கார கேட்குறா, ஏன்டி இப்படி பண்ற, இது ஒரு சிக்ஸ்த்து பிளைண்ட் டேட்டு, இன்னுமா அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வேணும்னா ஸ்கூல்ல ஒரு டெஸ்க்மேட்டாக இருந்தானே அவனெல்லாம் டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த டெஸ்க்மேட்டு, தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி பழசெல்லாம் கிளற, எப்படியா இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கு ஞாபகமே இருக்காது, ஏன் பழசை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதே ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோனை வந்து ஹீரோ பார்க்குறான், ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அடுத்த சீன்ல ஹீரோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. எல்லாம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் தோணுது. ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோ தான் டிஸ்பிளேட்டாக இருந்திருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே பிரமிப்பாக நிற்கிறா. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோலாம் போகும்போது பின்னாடியே போகிற ஹீரோயின் வந்து உங்கள் பேர் வந்து ஜிஷி தானே ஹீரோயின் கேட்கும்போது என்னோட பேர் ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இல்லை நீங்கள் என்னோட ஸ்கூல்மேட் மாதிரியே இருக்கீங்க, அதனால கேட்கும்போது உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லாமல் இருக்கும், அதனால தான் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறான். நீ நடந்த விஷயத்தை பற்றி ஃப்ரெண்டுக்கார்ட்ட பேசும்போது சரி வேடி, ப்ரெசென்ட்டாக ஒன்று அடையாளம் தெரியாமல் இருக்கும், அதனால அப்படி பேசியிருப்பா, இதெல்லாம் விட்டுத்தல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்த சீனை ஹீரோயின் வந்து ஹீரோ அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரெண்டுக்கார்ட்ட செட் பண்ணி இது நம்ம கிளாஸ்மேட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கும் அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கும் தெரியுது. எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ லேப்டாப் வச்சு தான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணியிருப்பாங்க. இவன் மெசேஜ் பண்ணது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கேஷாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொலை கேட்கும்போது இந்த பாரு உன்னோட மிஷின் தான் இங்கே ஓடிட்டுருக்கு, நீ மெசேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுடி, ப்ரொஜெக்டரில் தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் கேபினில் போகாமல் அப்படியே வாசலே நிற்கிறா. வேறு வழி இல்லை, சமாளித்து தான் ஆகணும், சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போயிட்டு ஒன்றும் இல்லை, நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன், அதனால தான் ஒரு செக்கப்புக்காக அந்த மாதிரி ஃபோட்டோ சென்ட் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை எப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறா. எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த மேனேஜர்கார ஹீரோனை கொடுத்து விட்டு இவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மாட்டி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்றதெல்லாம் காட்டுறாங்க. ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஹீரோ கோக்கை வந்து லெஃப்ட் ஹேண்டால திறக்கிறான். அதை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, கிளாஸ்மேட்டும் எப்படியும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் திறப்பான், ஸோ இது கண்டிப்பாக அவனை தான் இருக்கணும், வேணும்னு நடிக்கிறான், எப்படியாவது மாட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் பண்ணலான்னு சொல்கிறா. சார் நம்ம கேம் விளாட்லாம் சார், இல்லை நான் ரேபிட் ஃபயராக கொஷின் கேட்பேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், ஓகேவா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கேட்கும்போது ஓகேன்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறான். ஹீரோட ஃபேவரட் ஃபுட் என்ன, ஃபேவரட் அனிமல்ஸ் சொன்னால் ஒவ்வொன்றா கேட்டு வரும்போது நான் வேணா என் ஐடி கார்டு நம்பரும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பல்பு கொடுத்துட்டு போயிடுறான். ஃபோன் வந்து சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு கண்டிப்பாக தோணுது இவன் கண்டிப்பாக நம்ம கிளாஸ்மேட்டை தான் இருப்பான், ஆனால் ஏன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல. திரும்பவும் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. மேனேஜர் இவங்க ரெண்டு பேரும் டீம் ஆக்குறதுனால இதை வச்சு இவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், முகத்திரை கிழிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறா. மார்க்கெட்டில் வந்து ரெட் பீன் பிரெட்ஸை பார்க்குறா. ரெட் பீன் பிரெட்ஸ்னால் ஹீரோக்கு வந்து அலர்ஜி, அதாவது கிளாஸ்மேட் ஹீரோவுக்கு. ஸோ இதை வச்சு இவ கண்டிப்பாக ஹீரோவாக இருந்தால் இது அலர்ஜி ஆகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோனு காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரெட் பீபிள்ஸை கொடுத்து சார் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறான். எப்படியோ கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிடறா. ஆம்பாட்டுக்கு பிரெட்டை சாப்பிட்டுட்டு உங்கள் அக்கறைக்கு போதும், உங்கள் அக்கறையெல்லாம் வேலை காட்டுமா அப்படின்னு சொல்லி திரும்ப பல்பு கொடுத்துட்றான். லாஸ்ட் பிளானா கிளாஸ்மேட்டுக்கு வந்து ஹைட்னா பயம், ஸோ இவனுக்கு ஹைட்னா பயம்னா இவன் அவன் தான், ஸோ கடைசி பிளானை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா.
கடைசியில் பார்த்தா அது இவளுக்கே பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. அவன் ஜம்முன்னு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் இவளா கால் முடியலையே கை முடியலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மேலே எப்படி நடந்து வந்துடுறா. இந்த பிளானும் பிளாக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஹீரோ பட்டனை பிரிச்சிடுறா. இது எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோபம் வரும்போது, இந்த பாருங்க எனக்கு தும்மல் வருது, நீங்கள் இப்படி ஏற சொன்னால தான் நானும் ஏறினேன், உங்களால் தான் எனக்கு கோல்டு பிடிச்சிச்சு, அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துடுறாங்க. 2 பேரும் நடந்து ஸ்ட்ரீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து இந்த மருந்தை கொடுக்குறா. இல்லை சார், இந்த மருந்து வந்து அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது, இது நான் போடுற மருந்து இல்லை, கடைக்கார தப்பாக கொடுத்துட்டானா, நம்ம மாற்றிட்டு வந்துடலாமான்னு கேட்கும்போது, இது உனக்கான மருந்து தான், உனக்கு தான் வந்து ஸ்கூலில் பீனட் சாப்பிட்டு அலர்ஜி வந்துச்சு, ஸோ அதனால தான் நான் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ ஒத்துக்கிறான். ஓ, ஒரு வழியாக ஒத்துக்கிறீங்க, ஃபன் பண்ணது போதுமா டேரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ தான் ரெஸ்டாரண்ட்டில் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோ முன்னாடி ஹீரோயும் ஃப்ரெண்டுக்காரையும் பேசிகிட்டு இருக்கிறது கேட்டிருப்பான். அதை வச்சு தான் இங்கே சொல்கிறான், நான் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன், அதனால 2 நாளாக நான் ஃபூல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டுறா. அடுத்த சீன்லேயே ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயின் வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஹீரோக்காக ஹீரோயின் டைம் வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ குரல் கேட்குது. வெளில வந்து பார்த்தா ஒரு ஹீரோவோட ஒரு பொண்ணு வந்து தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற வந்து ஒழுங்கு நின்று அதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்டுக்காரி வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. 2 பேரும் சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விடாமல் ஹீரோவே பிடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் தவிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்டுக்காரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ வந்து விடாமல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. ஒரு கட்டத்தில் ஹீரோவும் பார்த்துடுறான். உடனே ஹீரோனை கூப்பிட்டு அவன் இடத்துல போய் ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே அந்த பொண்ணு வந்து இது யார் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து என்னோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஜஸ்ட்டு கொலீக் தான், கொலீக் கூட இல்லை, இவர் ஜஸ்ட் என்னோட கிளைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே மாட்டி விடுறா. அப்பா ஏதோ ஹீரோ கண்ணை காட்டுறான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு இவள்கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வேணும்னே அதெல்லாம் முடியாது, என்னை எவ்வளோ வச்சு செஞ்ச, நீயும் படுறா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போக பார்க்கும்போது அப்போ கடைக்காரங்க வந்து இந்தாங்க டை கேட்டிங்களா உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேரை சொல்லும்போது ஹீரோ பேர் கேட்டிருப்பாங்கன்னா டையில் எழுத சொல்லியிருப்பா. ஆனால் அவளுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வந்து ஷாக்காகி நிற்கும் போது ஹீரோ உடனே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோவம் வரும், நீ கிளம்புறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுறான். இதை கேட்டு அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகி போயிடறா. இங்கே புது கேட்டை காட்டுறாங்க. இவன் புதுசாக இப்போ தான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கா, என் பேர் ஷென்னியா அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸில் உள்ளவங்க செமையாக சிரிக்கிறாங்க. ஏன் சார் சிரிக்கிறாங்க, என் பேர் என்ன அவ்வளோ ஃபன்னியாகவும் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா, ஃபேமஸ் நாளில் வில்லன் பேர் வந்து ஷென்னி தான், அதெல்லாம் எல்லாம் சிரிக்கிறாங்க, சரி நீ வேலை எப்போ அப்படின்னு சொல்லும்போது உடனே நாவல் ஆத்தர் யாருன்னு பார்க்குறா. பார்த்தா சாங் போட்டிருக்கு. சாங்கா, இதை பேரை எங்கேயோ கேள்விப்பட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான் சாங். இந்த சாங்கும் இவனும் வந்து ஒன்றா ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. எல்லாம் ஞாபகம் வருது. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ஷென் மேலே இடிச்சிடுறா. 2 பேரும் இடிச்சுக்கும் போது அவன் ஃபோன் கீழே விழுந்தது. ஃபோனை பார்த்த ஃப்ரெண்டுக்காரி இதில் நம்ம நாவல் இருக்குது, ஒருவேளை நம்ம ஃபேனாக இருக்குமோ, சரி ஓகே ஓகே பில்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நாவல் ஃபேனா, என்னை பார்த்தா ஃபெமினியாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வேணே சொல்கிறா. எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சிடுறான். ஓகே ஓகே என்ன நாவல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும்போது எனக்கு நாவல் பிடிக்கும், நாவல் தானே இந்த கேரக்டரில் வில்லன் பேர்லாம் எழுதிங்க பாருங்களேன், அதெல்லாம் சூப்பராக பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வேணுன்னே சொல்கிறான். சரி ஓகே ஆட்டோகிராஃப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி வாங்கும்போது என் பேர் வந்து ஷென்னின்னு சொல்கிறான். என்னது ஷென்னியா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அப்போ தான் புரியுது இவன் வந்து ஸ்கூலில் படித்தவன்னு சொல்லிட்டு. உடனே அவ செமையாக சாக்காரா. அடுத்த சீனில் இங்கே நடந்ததை பற்றி ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கார அப்புறம் அந்த ஷென் தான் இருப்பான். 2 பேரும் மாற்றி மாற்றி கோவமாக பேசிக்கிறதா காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே இவன் டேரக்டர்னால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே தான் ஃப்ளார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஓகே நல்லா போயிட்டுருக்கு நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுது. மேனேஜர் விசாரிக்கும் போது வோல்டேஜ் கம்மியாக இருக்குது சார், அதனால தான் அப்படி ஆச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மேனேஜர் செம்ம அப்செட் ஆகுது. ஹீரோயின் சார்னா மேலே ஸ்டேஜில் போய் ஏறி அவள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறா. உடனே கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில் லைட் ஏற்றுறாங்க. அப்போ சொல்கிறா இங்கே சர்ப்ரைஸ் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒன்று வேவியாக லைட்னிங்காக இருக்குது.
அதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகி பார்க்குறாங்க. ஹீரோ உட்பட எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக மேனேஜர்கிட்ட வந்தவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், லோக்கல் ஆளுங்க வந்து சரி பண்ணிடுவாங்க, அது வரைக்கும் நம்ம இப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து டாக்டர் சார் ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாராட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது மூலியமா வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதனால மேனேஜர் வந்து எல்லாருக்கும் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு. எல்லாரும் ஜாலியாக குடிச்சு பேசிட்டு இருக்கும்போது ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுறாங்க. கரெக்டாக வந்து ஹீரோயினுக்கு வந்து உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே வர ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஹக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனை ஏற்றுக்கிறா. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ வரான். உடனே ஹீரோயின் வந்து குடி போதில் அவனை போய் ஹக் பண்ணிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ வந்து செமையாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இது மூலமா ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு நடக்கும் சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.